திருக்குறள் அதிகாரம் 130. நெஞ்சொடு புலத்தல். அவர் நெஞ்சு அவர் காதல் கண்டும் எவன் நெஞ்சே நீ எமக்கு ஆகாதது. நெஞ்சே, அவருடைய நெஞ்சு நம்மை எண்ணாது அவருக்கே துணையாய் நிற்பதை அறிந்தோம் நீ எனக்கு துணை ஆகாமல் அவரையே நினைக்க காரணம் என்ன? உரா தவற்கண்ட கண்ணும் அவரைச் செராரெனச் சேரியன் நெஞ்சு. என் நெஞ்சே, என் மீது அன்பு இல்லாதவரை உள்ளபடியே நீ அறிந்திருந்தோம் நாம் போனால் அவர் கோபப்படமாட்டார் என்று எண்ணி நீ அவரிடமே செல்லுகின்றாய். கெட்டார்க்கு நட்டாரில் என்பதோ நெஞ்சே நீ பெட்டாங்கு அவர்பின் செலல். நெஞ்சே, நீ என்னிடம் இல்லாமல் உன் விருப்பப்படியே அவரிடம் செல்ல காரணம் இந்த உலகத்தில் கெட்டுப்போனவர்களுக்கு நண்பர் இல்லை என்பதனாலோ? இனியன நின்னோட சூழ்வார் யார் நெஞ்சே துணி செய்து துவ்வாய்கான் மற்று. நெஞ்சே, நீ அவரை பார்க்கும்போது இன்பம் நுகர எண்ணுகிறாயே தவிர அவர் தவறுகளை எண்ணி ஊடி பிறகு உறவு கொள்ள எண்ணமாட்டாய். ஆதலால் இனி இது போன்றவற்றை உன்னோடு யார் ஆலோசனை செய்வார்? நான் செய்ய மாட்டேன். பெறாமை அஞ்சும் பெரின்பிரிவு அஞ்சும் அரா இடுமைத்தென் நெஞ்சு. என் கணவர் என்னை பிரிந்து இருந்தபோது அவர் இல்லாததற்கு பயப்படும் அவர் வந்துவிட்டால் பிரிவாரே என்று பயப்படும். ஆகவே என் நெஞ்சம் நீங்காத துன்பத்தை பெற்றிருக்கிறது. தனியே இருந்து நினைத்தக்கால் என்னை தினியே இருந்ததென் நெஞ்சு. காதலர் பிரிவை தனியே இருந்து நினைத்தபோது என் நெஞ்சம் என்னை தின்பது போல கொடுமையாக இருந்தது. நானும் மறந்தேன் அவர் மறக்கல்லாயன் மானா மடநெஞ்சிப்பட்டு. தன்னை மறந்த காதலரை தான் மறக்க முடியாத என் நிலையில்லாத மடநெஞ்சோடு கூடி நான் நாணத்தையும் மறந்துவிட்டேன். எள்ளின் இழிவாமென்று எண்ணி அவர் திறமுள்ளும் உயிர்காதல் நெஞ்சு. உயிர்மேல் காதலை உடைய என் நெஞ்சு நாமும் அவரை இகழ்ந்தால் பிறகு நமக்கும் இழிவு வரும் என்று எண்ணி அவர் வரவையும் கலவியையுமே நினைத்து நின்றது. துன்பத்திற்கு யாரே துணையாவார் தாமுடைய நெஞ்சன் துணையல் வழி. ஒருவரது துன்பத்திற்கு தாம் உரிமையாக பெற்றிருக்கும் தம் நெஞ்சமே துணையாகாதபோது வேறு யார் துணையாவார்? தஞ்சம் தமரல்லர் ஏதிலார் தாமுடைய நெஞ்சம் தமரல் வழி. நமக்குரிய நெஞ்சமே நம்முடன் உறவாக இல்லாத போது மற்றவர் உறவில்லாதவராக இருத்தல் என்பது எளிதேயாகும்.